ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடோட ஒரு சில விஷயங்களை பற்றி நேற்றுக்கு பேசியிருந்தோம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏங்க்கா எந்தவித பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க, ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கே அப்படின்னு. நான் கெஸ் பண்ணது என்னென்னா, நம்ம முத்து வந்து குடிக்க மாட்டார் அப்படின்னு கெஸ் பண்ணால் அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக வந்து மீனாவால் பிரச்சனை அப்படின்றது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த செயின் வந்து மாலையில் மாட்டிக்கிட்டு அதை வச்சு ஸ்ருதியோட அம்மா அப்பா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க இல்லையா, உங்கள் அப்பா ஏன் வரல அப்படின்னு சொல்லி. அதனால் நார்மலாக தான் போச்சு அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தேன். பார்த்தா அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. இங்கே எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்திருந்தது. மீனாவை பற்றி சொன்ன உடனே முத்துவால் தாங்கிக்க முடியல, பலார்னு ஒரு அறை வச்சிடுறாரு நம்மளோட ஸ்ருதியோட அப்பாவுக்கு. ஸ்ருதிக்கு இங்கே நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. முத்தோட அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் அப்கமிங்கில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீட்டுக்கே வர முடியாது இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தன்னோட அப்பாவையே முத்து அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அண்ணாமலை அப்பா வந்து புரிய வச்சு கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து மனோஜ், ஸ்ருதி அண்ட் மீனா 3 பேரும் மொட்டை மாடியில் இருக்க மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. குடும்பம் பிரிஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் வந்து இருக்குது. கண்டிப்பாக ரவியோட சப்போர்ட் இருக்கும் மீனாவுக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அண்ணியை திருட்டு பழி போட்டதுனால தான் இந்த மாதிரி அப்படின்றது. இந்த இடத்துல மாமியார் சும்மாவே ஆடுவாங்க. இப்போ வேற ஸ்ருதியோட வீட்டில் சலங்கை கட்டி விட்டுருக்காங்க. என்னெல்லாம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. எல்லாத்த விட ஹைலைட் அப்படின்னா முத்து மீனா பக்கம் நின்னது. மீனா அழுகையை பார்த்து அவரால் தாங்கிக்க முடியல. அவளை வந்து திருடி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ன உடனே மீனா பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள அடித்ததெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். நானுமே இதை எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, சம்பவம் இருக்காமையா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் வந்துருச்சு. நான் என்ன கெஸ் பண்ணேன்னா, இவங்கெல்லாம் பிரச்சனையை கிளப்பினாங்க இல்லையா, அதாவது ரோகிணியோட பிரச்சனை, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் கிளப்பினாங்க. அதிலெல்லாம் நம்ம முத்து வந்து கோவப்பட மாட்டார் அப்படிங்கிறது கெஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையாக வந்தது. ஆனால் இந்த சீக்வன்ஸ் கூட நல்லா இருந்தது. நல்ல ஹை வோல்டேஜான ட்ராக், அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்குது. ஸ்ருதிக்கு புரிய வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி.